வணக்கம், நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். நம்ம இன்றைய பதிவில் என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல எல்லாருக்குமே தெரியும். சிப் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஆட்டோமேட்டிக்காக நீங்க எந்த ஃபண்ட் சூஸ் பண்ணீங்களோ அந்த ஃபண்டில் நீங்க எவ்வளவு அமௌண்ட் சொல்றீங்களோ அந்த அமௌண்ட் நீங்க சொன்ன அந்த தேதியில உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எடுக்கப்பட்டு அந்த ஃபண்டில் யூனிட்ஸாக என்ஏவியாக வாங்கி வைக்கப்படும். இது கம்பல்சரியா அது நடக்கக்கூடியது. இதை நம்ம சிப்னு சொல்லுவோம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் இருக்காங்க. 2500க்கும் மேற்பட்ட ஃபண்ட்ஸ்லாம் இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க தேர்ந்தெடுக்க போதும் பண்ணக்கூடிய தவறு நான் ஜென்ரலா பார்க்கறது, ஒரே ஃபண்ட்ல டம்ப் பண்றீங்க. 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாங்கிறத லம்சம் அமௌண்டா போடும்போது ஒரே ஃபண்ட்லையும் டம்ப் பண்ணாதீங்க. இங்கேயும் டைவர்சிஃபிகேஷன் இருக்குது. லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு, இண்டெக்ஸ் ஃபண்டு, தென் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டு, ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நிறைய வெரைட்டிஸ் இங்கேயும் உங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் ஒரே ஃபண்டில் கொண்டு போய் அவ்வளவு பணத்தையும் போடுறீங்க? அது மாதிரி பண்ணாதீங்க. சிப்பு அதே மாதிரி தான். 2-3 சிப்பு தொடங்குற ஐடியா இருக்குன்னா சிப்பு டாப் அப் பண்றதுங்கிறது வேற. நீங்க சிப் பண்ணும்போதுமே கூட 2-3 சிப் எடுத்துக்கலாமே. ஸோ ஒரு 5000 ரூபாயை ஒரே சிப்ல போடுறதுக்கு பதிலாக 2 சிப் 2500 பிரிச்சு கூட நீங்க என்ன பண்ணலாம், போடலாம். பட் அதுக்கு என்ன மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்றது, அதுல எப்படி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா கீழ்கண்ட நம்பர்ஸ் அண்ட் முகவரியில தொடர்பு கொள்ளுங்க. டைரக்டா முடிஞ்ச வந்து கூட பாருங்க. இல்ல அப்படின்னா நீங்க மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு அதுக்கான தகவல்கள்லாம் தெரிவிக்கப்படும். ஸோ மெல்ல மெல்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் தொடங்கலாம். மார்க்கெட் அப்படிங்கிறது இனி அடுத்து ஒரு நல்ல ரேலியை கொடுக்கும். ஏன்னா இந்த ஒரு போர் ஒப்பந்தம் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்குது இல்லையா? ஸோ அதனால உங்களுக்கு மார்க்கெட் மாதிரி நல்ல ரேலியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இது வரைக்கும் தொடங்காட்டு கூட தொடங்குங்க. ஏற்கனவே தொடங்கி இருந்தா கொஞ்சம் அதிகமாக கூட இப்போ நீங்க பண்ணலாம். ஏன்னா அடுத்த மார்க்கெட் ஏறும்போது நம்ம ஷார்ட் டேர்ம்ல கூட ஒரு நல்ல ப்ராஃபிட்டை பார்க்கலாம். ஸோ கோல்டு சில்வர்ல கொஞ்சம் உங்களுடைய அமௌண்ட்டை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இந்த சைடு கொஞ்சம் பண்ணுங்க. ஸோ இது மியூச்சுவல் ஃபண்டு. நான் டிமெட் அக்கௌண்ட் வச்சிருக்கேனே, நான் டைரக்டா ஷேர்ஸ் வாங்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கேயுமே உங்களுக்கு எல்லா கிட்டத்தட்ட ஒரு 25 மேஜர் செக்டர் இருக்கு. ஆட்டோ, ஐடி, டெலிகாம், பேங்க், டெக்ஸ்டைல், சிமெண்ட், இப்படி ஏகப்பட்ட செக்டர்ஸ் இருக்கு. இதுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல கம்பெனிகளாக தேர்ந்தெடுத்து நீங்க என்ன பண்ணலாம், மாதந்தோறும் ஒரு கம்பெனியை நீங்க வாங்கிட்டு வரலாம். இது டைரக்டா நீங்க ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது. நீங்க அங்க பண்றது மியூச்சுவல் ஃபண்ட். ஒரு ஃபண்ட் மேனேஜர் தான் டெசிஷன் எடுப்பாரு. இங்க நீங்க டைரக்டா என்ன பண்றீங்க, எடுக்கிறீங்க. இது ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரிகிறதா? முதல் வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன். ரிஸ்க் ரிட்டர்ன் டைரக்டா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அதிகமாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ல ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எனக்கு எந்த கம்பெனிகளை தேர்ந்தெடுப்பது என்று தெரியாத பட்சத்துல நீங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரீங்க. அங்க வரும்போதும் கூட எந்த ஃபண்டை தேர்ந்தெடுப்பது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவ்வாறு தெரிந்திருக்காவிட்டால் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் உங்களுக்கு குறிப்பிடத்தக்க ஒரு லாபம் கிடைக்கும் என்று சொல்லிவிட முடியாது. அதனால இங்க செலக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்க என்னென்ன கிரைட்டீரியா யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது அதை விட முக்கியம். அதனால டிமெட் அக்கௌண்ட் வச்சிருக்கோங்க அப்படின்னா டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவோம். டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோனா என்ன? உங்ககிட்ட ஸ்டாக்ஸ், டைரக்டான ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கணும். அடுத்ததாக மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். கோல்டு அண்ட் சில்வர் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கும் பட்சத்தில் பாண்ட்ஸ்லயும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 4-5 சேர்ந்து இருந்தாதான் அதுக்கு பேரு போர்ட்ஃபோலியோ, டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோனே சொல்லுவோம். ஸோ எப்போதுமே டிஜிட்டல் ஃபினான்ஸ் என்று வந்துவிட்டால் ஈஸி தான். எல்லாத்தையும் நீங்க ஒரே இதுல நீங்க தாராளமாக பண்ண முடியும். ஸோ அமௌண்ட் இப்போ எல்லாத்துக்குமே அடுத்த கொஸ்டின், இது ஒவ்வொன்றுக்கும் எனக்கு 50,000 1 லட்சம் இந்த மாதிரிலாம் தேவைப்படுமா அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அதிக முதலீடு என்பது தேவைப்படாது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது. அதனால நம்முடைய நேயர்கள், சப்ஸ்கிரைபர்ஸ் இதுவரைக்கும் தொடங்காவிட்டாலும் கூட இனி தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பாக கருதி தொடங்குங்க. நாம இன்றைய பதிவில் என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், சிப் மெத்தட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. அதே மாதிரி டைரக்டான ஸ்டாக்ஸ் சிப் முறையில வாங்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஒருத்தங்க. தாராளமாக. இங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஸ்பெசிஃபைடு டேட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி அமௌண்ட் ஸ்பெசிஃபைடா ஒவ்வொரு மாதமும் எனக்கு 2000 ரூபாய் எடுத்துருங்க, 5000 ரூபாய் பண்றேன் அப்படிங்கிறது கிடையாது. டைரக்ட் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது உங்க சாய்ஸ். ஆனா மாதந்தோறும் ஒரு கம்பெனியை வாங்குறது, அது நீங்க எந்த தேதியில வேணா வாங்கலாம், எவ்வளவு அமௌண்ட் வேணா வைத்துக்கொண்டு வாங்கலாம். அதுதான் இங்க பிளெக்சிபிள். நீங்க டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணும்போது. அப்படி டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணும்போது சிப் முறையில ஒரு சில முக்கியமான கம்பெனிகளை உங்களுக்கு நான் கொடுக்கலான்னு இருக்கிறேன். இந்த கம்பெனிகளை நீங்க வாங்கி வச்சீங்க அப்படின்னா, மாதந்தோறும் ஒவ்வொரு கம்பெனியாக நீங்க வாங்கினீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை விட கம்ஃபர்டபுளாக அதிகபட்சமாக 2-3% எக்ஸ்ட்ராவாகவே கிடைக்கும் அப்படின்னு நான் பார்த்திருக்கேன். அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, மந்த்லி சிப் வாங்க வைக்க போறோம். அது growth-ஐ கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு டாப் ஸ்டாக்ஸ்லாம் நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு கம்பெனி ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1327 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 17,97,900
1983 கோடி. ரீசெண்டா கேள்விப்பட்டிருப்பீங்க, மெட்டா பார்ட்னர்ஸோட டேட்டா சென்டரோட அலைன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல ஆயில் அண்ட் கேஸ்ல இருந்தாங்க, அடுத்து டெலிகாம்ல வந்தாங்க. ஸோ இது ரீட்டைல், இப்போது வந்து பாத்தீங்கன்னா ஏஐடிஎஸ்லயும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க தான் மிக முக்கியமா நீங்க தாராளமா சொல்லலாம் டைவர்சிஃபைடா இருக்கக்கூடிய ஒரே ஆள்னா மிஸ்டர் முகேஷ் அம்பானி தான். ஸோ இவருடைய கம்பெனியுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் தான் இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட்டுங்க, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் அதிகமான அளவுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி அவங்க தான். 95,610 கோடி ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கொடுத்துட்டு இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 8 ஆகவும் டெட் 0.41 ஆகவும் இருக்குது. ஸோ நம்மளுடைய போர்ட்ஃபோலியோல இது ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. நம்மளோட டாப் மோஸ்ட், இந்தியாவுடைய டாப் மோஸ்ட் கம்பெனி, ஒரு ஷேர்னா கூட வாங்கி வச்சுக்கலாமே. ஸோ அந்த மாதிரி நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணி வாங்கலாம். நீங்க நான் தர எந்த கம்பெனியுமே எனக்கு எல்லாம் பெரிய பெரிய கம்பெனிகள், இதெல்லாம் எனக்கு தனிப்பட்ட ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. என்னுடைய பார்வையில இவங்கெல்லாம் ஒரு சிறந்த டாப் ஸ்டார்ஸாக இருக்கிறாங்க. உங்களுடைய பார்வையில இதுல யாரு டாப் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1011 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 9,33,492 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 85,203 கோடியும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14 என்ற இடத்துல உங்களுக்கு டெட் எல்லாம் கிடையாது, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் தான் உண்டு. மூன்றாவது கம்பெனி பிடிலைட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1557 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,58,528 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 2,473 கோடியும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 22 என்ற இடத்துல டெட் 0.01 ஆகவும் இருக்காங்க. நான்காவது டிசிஎஸ். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 2,181 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 7,89,068 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 49,454 கோடியும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 45 ஆகவும் ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்காங்க. ஐந்தாவது எக்ஸைட் இண்டஸ்ட்ரி. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 389 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 33,086 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 859 கோடியும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 6 என்ற இடத்துல டெட் 0.08 ஆகவும் இருக்காங்க. அடுத்ததாக ஆறாவது கம்பெனி பாரதி ஏர்டெல். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1840 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 10,67,348 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 33,458 கோடியும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 17 என்ற இடத்துல டெட் 0.82 ஆகவும் இருக்காங்க. ஏழாவது கம்பெனி டாடா ஸ்டீல். ஒவ்வொருடைய போர்ட்ஃபோலியோலும் இந்த கம்பெனிகள் இருந்தா நல்லது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். டாடா ஸ்டீல் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 194 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 2,42,118 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 10,517 கோடியும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10 என்ற இடத்துல டெட் 0.83 ஆகவும் இருக்காங்க. அடுத்த கம்பெனி சிடிஎஸ்எல். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1,260 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 26,350 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 459 கோடியும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 23 என்ற இடத்துல ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்காங்க. அடுத்ததாக பிரைவேட் பேங்க்ல இருக்கக்கூடிய ஐசிஐசிஐ பேங்க். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1,331 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 9,55,003 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 57,673 கோடியும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14 என்ற இடத்துல இருக்காங்க. அடுத்ததாக டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 405 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,49,251 கோடியாகவும். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2,861 கோடியாகவும் இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 23 என்ற இடத்துல டெட் 0.38 ஆகவும் இருக்காங்க. அடுத்ததாக நான் பேங்கிங் பினான்ஸ் வரிசையில் இருக்கக்கூடிய பஜாஜ் பினான்ஸ். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 955 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 5,94,014 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 19,315 கோடியும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16 என்ற இடத்துல டெட் 3.82 ஆகவும் இருக்காங்க. அடுத்ததாக எல்என்டி. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 4,197 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 5,90,297 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 19,159 கோடியும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14 என்ற இடத்துல டெட் 1.11 ஆகவும் இருக்காங்க. ஐஆர்சிடிசி. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 520 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 41,608 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 1,393 கோடியும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 32 என்ற இடத்துல ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்காங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 407 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 2,98,165 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 6,023 கோடியும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 25 என்ற இடத்துல ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்காங்க. இறுதியாக ஐடிசி. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 290 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 3,64,043 கோடியும். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 20,641 கோடியும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 28 ஆகவும் டெட் 0.03 ஆகவும் இருக்காங்க. அப்ப இந்த 15 கம்பெனிகள் மட்டும்தான் பெஸ்ட் பர்ஃபார்மரா அப்படிலாம் கிடையாது. இன்னும் நிறைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய நிறைய கம்பெனிகள் நிறையவே இருக்காங்க. பட் மாதந்தோறும் நம்ம ஒரு கம்பெனிகளை ஒரு செக்டர் வைத்து கூட வாங்கலாம். ஆட்டோல ஒரு மாசம் வாங்க
வாங்குங்க. ஐடில 1 மாசம், டெலிகாம்ல 1 மாசம், பேங்கிங், நம்மகிட்ட 25 செக்டர்ஸ், மேஜர் செக்டர்ஸே இருக்காங்க. ஸோ இந்த 25 செக்டர் நீங்க ஒவ்வொரு மாசம் வாங்கணும்னாலே கிட்டத்தட்ட 2 வருஷம் நீங்க தாராளமாக வாங்கலாம். ஸோ அதனால மாதந்தோறும் ஒரு செக்டர்ல ஒரு கம்பெனி என்று வைத்துக்கொண்டு அந்த கம்பெனிகளும் பெஸ்ட் கம்பெனியாக விலையை வைத்து நிர்ணயம் பண்ணாம ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிகளை நம்ம டைரக்டா டிமெட் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க வாங்க முடியும். உங்களால முடிந்த அளவு நீங்க அங்க ஒரு ஷேர் கூட வாங்கலாம். அமௌண்ட் எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அதை டிவைட் பண்ணி அத்தனை ஷேர்ஸ் கூட நீங்க தாராளமாக வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க டைரக்டாக நல்ல கம்பெனிகளை நீங்க வாங்கிட்டு வரும்போது அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல ஃபண்ட் மேனேஜர் பண்ற வேலை நீங்க இங்க பண்ற மாதிரி. ஸோ டிமெட் அக்கௌண்ட் வச்சிருக்கோங்க. சிப் முறையில் தாராளமா நம்ம என்ன பண்ணலாம், மாதந்தோறும் வாங்குறது அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட்ல வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை விட கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும், ப்ரொவைடர் நீங்க நல்ல கம்பெனியாக தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில். அதுக்கு என்னுடைய இந்த பதிவுகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். நன்கு திறனாய்வு செய்து உங்களுக்கு பிடித்த நல்ல கம்பெனிகளை வாங்கி நீண்டகால அடிப்படையில் சிப் என்று வந்தாலே அது நீண்டகால அடிப்படை தான். ஸோ நீண்டகால அடிப்படையில் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை இந்த கம்பெனிகள் எல்லாம் கொடுக்கும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.